என்னங்க வெள்ளை துணியை கையில் துவச்சி கை வலி ஷோல்டர் வலிலாம் வந்துருச்சா? உங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். சோப்பு ப்ரஷ்ஷு எதுவுமே இல்லாமல் வாஷிங் மிஷின்லேயே வெள்ளை துணியை பர்ஃபெக்டாக எப்படி துவைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கையில் துவைக்கிறத விட ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்குங்க. வெல்கம் டு அமிர்தம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக விசிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பக்கெட்டில் ஒரு வாரத்துக்கான வெள்ளை துணிலாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வெள்ளை துணிலாம் வாஷ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து கடையில் 10 ரூபாய்க்கு விற்குது. எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரின் ஆலா ஃபேப்ரிக் ஒயிட்னர். இது வந்து வெள்ளை துணி துவைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது. இதை வந்து கொஞ்சமாக ஒரு 2 மூடி அளவுக்கு மட்டும் நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் கூட கொஞ்சமாக 2 மூடி ஆலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் துணியை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எப்பயுமே துணி துவைப்பாங்க. நாம் இன்றைக்கி அந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண போகிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து ஆலாவை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிட்டு எங்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். துணியை நனைக்கவே போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு வாரத்துக்கான துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து குழந்தைங்களோட யூனிஃபார்மு, பெரியவங்க துணின்னு எல்லா துணியும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழந்தையோட சாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். குழந்தைங்க ட்ரெஸ்னாலே அது எப்பயுமே கொஞ்சம் கரை அதிகமாக தாங்க இருக்கும். இந்த சாக்ஸில் எங்கெல்லாம் கரை தெரியுதோ அங்கெல்லாம் வந்து நான் ஆலா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். கரை இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்ப நீங்கள் துணியெல்லாம் நனைக்கக்கூடாதுங்க. துணி வந்து ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இந்த ஆலா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஈர துணியிலலாம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ வந்து எங்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கோடு கூட ஒரே அழுக்காக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறேன். இன்னொரு பேர் சாக்ஸுக்கும் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுறேன். வெள்ளை துணி துவைக்கிறதுக்குன்னு நிறைய மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேங்க. எதுவுமே வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது கிடையாது. இந்த மெத்தட் வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2-3 மாதம் அவங்க சொன்ன மெத்தட்லேயே நான் இந்த வெள்ளை துணியெல்லாம் வாஷ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது. சரி, இதை நம்ம வந்து ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணிடலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா என் குழந்தையோட ஸ்கூல் யூனிஃபார்மு. குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்னாலே அது எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் வெள்ளை யூனிஃபார்ம்னால் சொல்லவே வேணாம். இது வந்து யூனிஃபார்ம் ட்ராயரு. எங்கேயோ போய் செம்மண்ணில் உட்காந்துட்டு வந்திருக்கான். நல்லா செக்க செவேர்னு வந்திருக்கு பின்னாடி. இதெல்லாம் வந்து நான் ப்ரெஷ்ஷே போட போகிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து நான் ஆலா வச்சு நான் ஸ்ப்ரே பண்ண தான் போகிறேன். இந்த பாக்கெட் இருக்கிற இடத்துலலாம் பாருங்கள் நல்லாவே வந்து அழுக்காக இருக்குது. பெல்ட்டு மாட்டுற இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாகவே இருக்குது. எல்லாத்துலேயும் நான் அப்படியே ஸ்ப்ரே பண்ண போகிறேன். யூனிஃபார்முக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆலா அதிகமாக யூஸ் ஆகும். பெரியவங்க ட்ரெஸ்லாம் வந்து அங்கங்கே எங்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம அதிகமாக எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த மாதிரி கெமிக்கல் கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணுறப்ப, அதாவது கெமிக்கல் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அதனால் உங்களுக்கு அந்த கையில் அலர்ஜியோ இல்லை வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வராமல் இருக்கும். அடுத்து என் பையனோட டிஷர்ட்டில் இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன் கரை இருக்கிற இடத்துல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் கரை, பூஸ்ட் கரை அதெல்லாம் இருக்குது. காலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். எல்லா ட்ரெஸ்லேயும் நான் இந்த மாதிரி ஆலாவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டாங்க. பெரியவங்க ட்ரெஸ்ஸும் சரி, அப்புறம் சின்ன பசங்களோட யூனிஃபார்மு, சாக்ஸு எல்லாத்துலேயும் ஆலா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இது வந்து 1 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்காக இருந்ததுனால அதை மட்டும் நான் மேலே வச்சுருக்கேன். இதை கீழே வச்சுருந்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்லேயும் அழுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இது வந்து இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதை எப்படி வாஷ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிடுறேங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ செட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு துணிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து வாட்டர் லெவல் நம்ம கம்மியாக செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ரெஸ் மோடில் துணி துவைக்க போகிறேன். எனக்கு வந்து வாட்டர் லெவல் ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் போட்டிருக்கேன் போதும். 26 மினிட்ஸ் வருது. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டேன்னா வாட்டர் வந்து நமக்கு ஃபில்லாக ஆரம்பிச்சிரும். நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ தண்ணி வந்து ஃபில்லாக ஆரம்பிக்குது. வாட்டர் லெவல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுட்ரு போட்டுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஃபில்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பவுட்ரு போட்டுடலாங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிட்டர்ஜென்ட் பவுட்ரு நம்ம ஃபில் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி டைடு பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். வெள்ளை துணிங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏரியலும் நல்லாயிருக்கும், டைடும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. லிக்விட் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கலாங்க. நான் வந்து பவுட்ரு தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். பவுட்ரு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன். வாட்டர் லெவல் நம்ம எந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வாட்ரு ஃபில் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வாட்டர் லெவல் வந்து 3rd லெவல் வரைக்கும் ஃபில்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் வாஷ் ஆப்ஷன் வந்து பிளிங்க் ஆகுது. நமக்கு வந்து துணி துவைக்க இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆலா ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த துணி எல்லாத்தையும் நம்ம இப்போ டிட்டர்ஜென்ட் பவுடரோட ஊற வச்சிடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. எல்லா துணியும் சேர்த்ததுக்கப்புறமா கையாலே இந்த மாதிரி முக்கி விட்டுருங்க. துணி வந்து நல்லா ஈரத்தோட முக்கி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஆலா வந்து நல்லா இந்த தண்ணியோட ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போ துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு போயிருக்கோங்க. குழந்தையோட யூனிஃபார்ம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ட்ராயர் வந்து எந்த கலரில் இருந்தது, நல்லா ரெட் கலரில் இருந்தது இல்லையா, இப்போ வந்து ஓரளவுக்கு போயிருக்கு. இப்போ கையாலே லைட்டாக இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டிங்கன்னா மீதி இருக்கிற லைட்டாக இருந்த அழுக்கும் சுத்தமாக போயிடும். அதாவது ரொம்ப டஃப்பாக இருக்கிற கரையை மட்டும் இந்த மாதிரி கையால் லைட்டாக ரப் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து யூனிஃபார்முக்கும் சாக்ஸுக்கும் மட்டும் இந்த மாதிரி கையால் லைட்டாக ரப் பண்ணி விடுறேன். மித்த ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. அப்படியே தான் விட போகிறேன். இப்போ பாருங்கள், சாக்ஸ்லேயும் கொஞ்சம் லைட்டாக அந்த வரம்புலலாம் ஒரு மாதிரி கரையாக இருந்தது. அதை மட்டும் கையால் நான் ரப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் காலரும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. தண்ணியே பாருங்கள் அழுக்கு கலரில் தான் இருக்குது. அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து தண்ணியில் வந்துருச்சு நம்ம ஊற வச்ச டைமில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக நமக்கு வருது. இந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இப்போ டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் கொடுத்துடலாம். இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரின்ஸ் ஆகிட்டு ஸ்பின் ஆகிடும். எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கடைசியாக நம்ம பார்க்கலாம். வாஷ் பண்ணிட்டு இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸில் வந்து சுத்தமாக அழுக்கே இல்லை பாருங்கள். நான் கையிலே எடுத்து காட்டுறேன். யூனிஃபார்ம் ட்ராயர் ஃபஸ்ட்டு நம்ம அழுக்காக இருக்கிறப்ப எந்த கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் துவைச்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. கையில் துவைச்சா கூட இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்காதுங்க. அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். யூனிஃபார்ம் மட்டும் இல்லைங்க, எல்லா துணியுமே நல்லா பளிச்சுன்னே இருக்குது. தம்பியோட பனியனும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பெரியவங்க ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது.
தம்பி யூனிஃபார்ம் சட்டையோட காலரில் பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருந்தது இல்லையா? இப்போ பாருங்கள் அந்த அழுக்கு இருந்த அடையாளமே தெரியாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அழுக்கு இருந்த இடத்துலலாம் நம்ம ஆலா ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா? பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக இருக்குது யூனிஃபார்மே பார்க்குறதுக்கு. சாக்ஸும் பாருங்கள் ஃபுல்லாக அழுக்காக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெளியேர்னு இருக்குது. சுத்தமாக அழுக்கு இருந்த அடையாளமே இல்லை. இப்போ துணி எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டுக்கு நம்ம மாற்றிடலாங்க. இதை நான் கஞ்சி போட்டும் நான் அலச போகிறேன். அதே மாதிரி நீளமும் போட போகிறேங்க. நான் ரிவைவ் யூஸ் பண்ணுறேன். ஒரு டப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 மூடி அளவுக்கு ரிவைவ் நான் சேர்த்துட்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சமாக உஜாலா சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எல்லா வெள்ளை துணியும் ஃபஸ்ட்டு ரிவைவ் தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா இது ஊற விட்டுருங்க. எந்த அளவுக்கு கஞ்சியில் நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ட்ரெஸ் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லா துணியும் நம்ம எடுத்து நீளம் போட்டுடலாம். துணிக்கு நீளம் போடுறப்ப ட்ரெஸ்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா விரித்து விட்டு அதுக்கப்புறம் நீளம் போடுங்க. இதே மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம நீளம் போட்டுடலாம். சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளை துணிங்களுக்கு நீளம் போட மாட்டாங்க. என்னுடைய சாய்ஸ் என்னென்னா நீளம் போட்டு நீங்கள் துணியை காய வச்சிங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். எப்பயுமே வெள்ளை துணியை நீங்கள் காய வைக்கிறப்போ நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் காய வைங்க. அடுத்து யூனிஃபார்முக்கு நீளம் போட்டுடுறேன். சட்டை ட்ராயருக்கெலாம் நீளம் போட்டுட்டு இதே மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நீளம் போட்டு முடிச்சிடலாம். எல்லா துணிக்கும் நீளம் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இதை நல்லா உச்சி வெயிலில் காய வைங்க. மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு நான் காய வச்சுட்டேங்க. நல்லா 12 மணி வெயிலுக்கு காய வச்சுருக்கேன். ப்ரஷ்ஷு போடாமல் சோப்பு செலவு இல்லாமல் மிஷின்லேயே சூப்பராக நம்ம வெள்ளை துணியை துவைச்சாச்சுங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான மெத்தடில் நம்ம வெள்ளை துணியை துவைக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.